ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போது வந்து நம்ம ஜிஷோ ப்ளஸ் பற்றின ஒரு டுட்டோரியல் பார்க்க போகிறோம். அதாவது டுட்டோரியலில் இது ஒரு தெரியாத விஷயம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும், சில பேருக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். என்னென்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது ஜிஷோவில். அந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து வாய்ஸ் டைப்பிங் பண்ணுவோம். இது ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஸோ தெரியாதவங்க இதை கண்டினியூவாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ அப்போனா தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூவாக கிடைக்கும், ஓகேங்களா? இப்போது வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாம்பிள் பார்த்தோம் எப்படி டைப் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இதில் ஏதாவது செட்டிங்ஸ் இருக்குதுன்னா அதையும் பார்ப்போம். செட்டிங்ஸ் ஒரு சிலது இருக்குது, சில நேரத்தில் செஞ்சால் தான் வேலை செய்யும். சில பேர் செஞ்சு வச்சுருப்பீங்க, ஆல்ரெடி ஜிஷோ ப்ளஸ் பற்றின டுட்டோரியல் போட்டுக்கிறாங்க, அதை வச்சு நீங்கள் செஞ்சுருப்பீங்க, ஓகேங்களா? இல்லைன்னா இதுக்கான செட்டிங்ஸை மட்டும் நம்ம தனியாக சும்மா லைவரெலாம் பார்ப்போம். இப்போது வந்து ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்காக ஓப்பன் பண்ணிப்போம். எதையாவது ஓகேங்களா? நியூ மெசேஜ் ஓப்பன் பண்ணிப்போம். சேவ்டு மெசேஜஸ் தான் ப்ளஸ் மெசேஜர்ன்றதுனால நியூ மெசேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணால் சேவ்டு மெசேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது வந்து இதுக்கு வந்து சின்னதாக ஒரு கமாண்ட் சொல்லுவோம். என்னென்னா இன்புட் அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 செகண்ட் கழித்து நீங்கள் பேச வேண்டியதை பேசலாம். ஆனால் இது வந்து மோஸ்ட்லி இங்கிலீஷ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுது, தமிழுக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, ஓகேங்களா? தமிழ் பண்ணலான்றாங்க, பட்டு அது கொஞ்சம் சுற்று வழியாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கிலீஷில் ஷார்ட் டைப்பிங், ஓரளவுக்கு லென்த் டைப்பிங் பண்ணலாம். அதாவது ஒரு 2-3 லைன் வரைக்கும் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது லிசன் பண்ணுதான்னு தெரில, ஏன்னா நம்ம கொஞ்சம் கேப் விட்டாலும் லிசனிங் ஸ்டாப் பண்ணிக்கும், ஓகேங்களா? ஓகே, ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டேன். இப்போ வந்து இங்கே மொத்தம் 2 விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்புட் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு ஒரு 1/2 செகண்ட் கழித்து எதை சொன்னாலும் சரி, அது வந்து இன்புட் ஆகி டைப் ஆகிட்டு அப்படியே இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துருவோம். இன்புட் ஹாய், பார்த்தீங்களா? இன்புட்டுன்னு சொல்லி ஹாய்னு சொன்னேன். மேபி உங்களுக்கு கேட்காமலும் இருக்கலாம், ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டும் மைக்கு அக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஹாய்னு சொன்னேன், ஹாய்னு டைப் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் க்ளியர் பண்ணிடுறத. ஓகே, இப்போ கொஞ்சம் லாங்காக ஏதாவது சொல்லுவோம். ஹாய் ப்ரோ, ஐ எம் எக்ஸ்பெரிமெண்டல் டைப்பிங் வித் வாய்ஸ் டைப்பிங். ஸோ சாரி, இன்புட்னு சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்புட் ஹாய். ஓகே, ஜிஷோ வெப் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடுச்சு நான் சொன்னோன்னே. இப்போ கரெக்டாக பண்ணுவோம். ஹாய் இப்படி சொன்னோம். ஹாய்ன்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது ஒழுங்காக பண்ணாது. நம்ம இன்புட்ன்ற கரெக்டாக சொல்லணும், என்ன மாதிரியே தப்பாக பண்ணிடாதீங்க. இன்புட் ஹாய் ஹலோ how are you, I am trying to typing with voice assistant. இப்போ டைப் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒழுங்காக பண்ணாதனால தான் லைட்டாக ஒரு மொக்கா வாங்கினேன். ஸோ அதை யாரும் கண்டுக்காதீங்க. இன்னொன்று ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து டைப்பிங்க்கு இன்புட்னு சொல்லி செஞ்சால் பண்ணிடும். இப்போ இதே ஓகே, இப்போ வந்து ஒரு சாட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு அப்புறமா சென்டு கொடுத்தாதானே சென்ட் ஆகும். உதாரணத்துக்கு இன்புட் ஹாய் சிஸ்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சென்டு கொடுத்தோம்னா சென்ட் ஆகிடும். ஸோ அப்படி இல்லாமல் மெசேஜை டைப் பண்ணி அதையே சென்ட் பண்ண வைக்கலாம். அதே அப்படின்னா சென்டுன்னு சொல்லிவிட்டு என்ன மெசேஜ் வேணுமோ அதை சொல்லுங்கள். சென்டு ஹாய் சிஸ்டர், ஐ எம் ட்ரையிங் டு டைப்பிங் வித் வாய்ஸ் அசிஸ்டண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ரீடர். ஓகே, சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. சென்டான சவுண்டும் கேட்டுருச்சு. நம்ம படிச்சு பார்த்துருவோம். ஸோ ஜிஷோன்னு சொல்லலாம். ஜிஷோன்னு சொல்லணும், அது தப்பாக அடிச்சு வைக்கும். ஜிஷோவை நிறைய வாய்ஸஸ் தப்பாக தான் அடிச்சு வைக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட் வச்சு 2 ட்ரிக்கு நீங்கள் பார்த்துருக்குறோம். இதோட செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி கரெக்டாக டைப் பண்ணலாம் ஒரு சில செட்டிங்ஸ் இருக்குது. அது எப்படின்றத நம்ம ஷார்ட்டாக பார்த்துருவோம்.
Instagram, Instagram, Jieshuo Plus. Arabic, Jieshuo Plus. ஓகே இப்போ வந்து 8 extensions. 9 to 8 7 advanced settings. அட்வான்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே வாங்க. Advanced settings. அட்வான்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு Navigator, one voice assistant and translation settings. வாய்ஸ் அசிஸ்டன்ட் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் இந்த செட்டிங்ஸ்குள்ளே வாங்க. Enabled, disabled 3. Voice assistant and translation settings. இதில் வந்துட்டிங்கன்னா Voice assistant and translation. One speech recognition language English. ஸ்பீச் ரெகக்னிஷன் லாங்குவேஜ் இது இங்கிலீஷில் இருக்கணும். இங்கே இங்கிலீஷ் தான் இருக்கும். இன்னொன்று வந்து சைனீஸ் இருக்கும். To recognition engine speech recognition and synthesis from google.com.google.android.tts/com.google.com/55. Recognition engine cancel. ரெகக்னிஷன் என்ஜின் இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா Recognition engine. One default unchecked. டிஃபால்ட்டு To Android system intelligence/com.google.android.com/com.google.android. இந்த செகண்ட் எதுவும் வைக்கலாம். பட் இது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ரெகக்னைஸ் பண்ண அது சமயத்தில் எரர் வரும். Free speech recognition and synthesis from google.com.google.android.tts/com. இந்த தேர்ட் ஆப்ஷனை தான் நீங்கள் வழக்கமாக வச்சுக்கணும். ஓகேங்களா? வச்சிங்கன்னா டைப் ஆகும். சில நேரத்தில் இதுவுமே சொதப்பும். டைப் பண்ணாதுன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் ஆகாது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னா இதேமாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட் ட்ரான்ஸ்லேஷன் செட்டிங்ஸில் வந்து இந்த ரெகக்னிஷன் என்ஜினை ஒரு வாட்டி செகண்ட் இதுக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு திருப்பி தேர்ட் இதுக்கு ஸ்விட்ச் பண்ணுங்கள். அது ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னு தெரியல. ஓகேங்களா? கேன்சல் கொடுத்துறா. எனக்கு தேர்ட் தான் செக்கில் இருக்குது. இப்போ அடுத்து வந்து வாய்ஸ் கமாண்ட் செட்டிங்ஸ். சாரி இதுக்குள்ளே வர வேண்டாம். இதுக்குள்ளே வர வேண்டாம். மாற்றி வந்துட்டேன். சாரி. Voice assistant capabilities settings. Voice assistant capability settings இதுக்குள்ள வாங்க. Voice assistant capabilities settings. Voice assist one allowed to execute gestures from the currently selected gesture scheme with the voice assistant checked. ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய செக் பாக்ஸஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் காமிச்சோம்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போகும். இதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே செக் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். முக்கியமாக இது எல்லாத்தையுமே செக் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் நான் இப்படியே ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதில் இருக்கிற எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். எது கூடனா வாய்ஸ் அசிஸ்டன்ட் கேப்பபிலிட்டி செட்டிங்ஸ் கொடுக்குற எல்லாத்தையுமே செக் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ரெகக்னிஷன் லாங்குவேஜ் இங்கிலீஷில் இருக்கணும். ஃபஸ்ட் இது காமிச்சல. அதுக்கப்புறம் செகண்ட் இதில் வந்து ரெகக்னிஷன் என்ஜின் வந்து தேர்டாக இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் வழக்கமாக ஒழுங்காக பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பேக் போயிடுவோம். இப்போ இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சி விடுவோம் ஒரு மெசேஜ். ஏன்னா லைட்டாக நான் மேலே சொதப்பிட்டேன். சொதப்பக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வந்து சென்டுன்னு சொல்லி ஒன்று இது பண்ணுவோம். இன்புட்னு சொல்லி ஒன்று இது பண்ணுவோம். அதையே தான் சொல்ல போகிறேன். நான் ஒன்று குட் மார்னிங் சொல்லி ட்ரை பண்ண போகிறேன். சென்ட் குட் மார்னிங் ப்ரோ, ஐ எம் ட்ரையிங் டு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது மறந்துட்டேன். சென்டு இந்த மாதிரி வந்துடும். வெறும் சென்டுன்னு சொன்னீங்கன்னா சென்டு தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் இன் மை டெஸ்டிங் பர்பஸ். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே வந்திருக்கும். என்னதுக்கு சென்டிங் பர்பஸ் நான் போட்டேன்னா அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தேன் ஃப்ரெண்டு கிட்ட. அதனால தான். ஸோ இந்த மாதிரி தான் இதில் ட்ரை பண்ணோம். அடுத்து வந்து இன்புட் ஹாய் சாரி இன்புட் ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன், வாட் அபவுட் யூ. இப்போ டைப் ஆகிருக்கும். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஜிஷோவோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக டைப் பண்ண முடியும். மொத்தம் 2 கமாண்ட் பார்த்துருக்கோம். இன்புட்டுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு என்னென்ன சொல்கிறீங்களோ அது எல்லாமே டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் ஆகிருக்கும். இதே ஏதாச்சும் ஒரு மெசேஞ்சரில் வச்சுக்கிட்டு சென்டுன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிட்டிங்கன்னா அதுவே சென்ட் பண்ணியும் விட்டுரும். குறிப்பு பின் குறிப்பு என்ன மாதிரி சொதப்பக்கூடாது. சொதப்பினீங்கன்னா இந்த மாதிரி அந்த மாதிரி பல்பு வாங்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரியான அதிகப்படியான வீடியோக்களுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.